இயேசுவின் பிரியமான தெய்வீக திருப்பலியானது நன்றி அறிதலாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஜான்சி ராணி குடும்பம் நன்றி அறிதலாகவும், ராஜேஷ் அனிதா குடும்பத்தினர் நன்றி அறிதலாகவும், ஜோசப் பிலோமினா குடும்பத்தினர் நன்றி அறிதலாகவும், வினோத் மோசி குடும்பத்தினர் நன்றி அறிதலாகவும் தெய்வீக திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலுமாக தெய்வீக திருப்பலியானது சிறப்பு கருத்துக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. லிசி கிறிஸ்டினா அவளுக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்க தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். கடவுளே, எனக்கு துணையாக வாரும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். நீரே எனக்கு துணை, நீரே என்னை விடுவிப்பவர். ஆண்டவரே, காலம் தாழ்த்தாதேயும். தந்தை மகன் தூயாவின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, ஆகஸ்ட் மாதம் முதல் நாளிலே நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து வந்திருக்கின்றோம். கடவுளுக்கு நன்றி கூறுவோம். இறைவன் புதிய மாதத்தை பார்க்கக்கூடிய வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறார். நம்மிலே இருந்தவர்கள் இந்த மாதத்தை பார்க்காமலேயே கடவுளுடைய பாதத்திற்கு சென்றிருக்கிறார்கள். இறைவனுடைய இரக்கத்தின் நிமித்தமாக இந்த புதிய மாதத்தில் பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் தந்திருக்கிறார். ஆகவே கடவுளுக்கு நன்றி கூறுவோம். அதோடு கூட இறைவன் இந்த மாதத்திலும் நம்மை இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து முழுமையாக விடுதலை செய்ய நம்மை மீட்க வேண்டும் என்று தெய்வீக திருப்பலியின் வழியாக மன்றாடி ஜெபிப்போம். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நாம் நமது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம். நாம் பாரத தேசம் விடுதலை பெற்ற மாதம். மாதத்தில் இறைவன் கொரோனா தொற்று நோயிலிருந்து நமக்கு விடுதலை அளிக்க நம்மோடு இறைவன் வாழ தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடி ஜெபிப்போம். மேலுமாக இந்த நாளிலே நமது மண்ணின் மைந்தர் காந்திநகர் தாய் பங்கிலே உதித்த அருட்பணி அருண்ராஜ் அவர்கள் நமது ஆயுடைய கரங்களினால் இன்று குருவாக உயர்த்தப்பட்டிருக்கிறார். கடவுளுக்கு அத்தகைய குருக்காக நன்றி கூறுவோம். நமது மறை மாவட்டத்தில் 5 திருத்தொண்டர்கள் இன்று குருவாக மாறியிருக்கிறார்கள். அவருடைய இறையாட்சி பயணம் தொடர அவர்களுக்காக தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். நமது பங்கிற்காகவும் அதற்குரிய நம்முடைய இறை சமூகத்திற்காகவும் இந்த தெய்வீக திருப்பலியை காணொலியின் வழியாக காணக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் அவருடைய கருத்துக்களையும் இறைவன் ஆசீர்வதித்து அவர்கள் வேண்டக்கூடிய அனைத்து காரியத்திலும் வெற்றியும் லாபத்தையும் செல்வ செழிப்பையும் தர தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடி ஜெபிப்போம். இந்த கல்வாரி பலியை தகுதியான முறையிலே ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுது கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம்ம மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வை அருள்வாராக.
ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இறையில்லாத விண்ணரசே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் அடியார்களாகிய எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழிநடத்துகின்றவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55. இறை வார்த்தைகள் 1-3 முடிய. இறைவன் கூறியதாவது: தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு வாருங்கள். கையில் பணமில்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகிறீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காக ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல்லுணவை உண்ணுங்கள். கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள். என்னிடம் வாருங்கள். கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 145. ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றார். ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றார். ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றார். பாடுவோம். ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும்
விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றார். இறைவசனங்கள் 8 மற்றும் 9. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஜெபப்பாடல். ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். இறைவசனங்கள் 15 மற்றும் 16. எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கின்றீர். நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஜெபப்பாடல். ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். இறைவசனங்கள் 17 மற்றும் 18. ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தாம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். ஜெபப்பாடல். ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றேன், நிறைவேற்றுகின்றேன். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஏனெனில் சாவோ வாழ்வோ, வானதூதரோ ஆட்சியாளரோ, நிகழ்வானவோ வருவானவோ, வலிமை மிக்கவையோ, உன்னதத்தில் உள்ளவையோ, ஆழத்தில் உள்ளவையோ, வேறிருந்து படைப்போ, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பில் இருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது நம் உறுதியான நம்பிக்கை. ஆண்டவரின் அருள்வாக்கு. தேவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14. இறை சொற்றொடர்கள் 13 - 21 வரை. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர்.
இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவை வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர், அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பசி இருக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே, இன்றைய முதல் வாசகத்திலே, இன்றைய 2வது வாசகத்திலே, மேலுமாக பதிலுரை பாடல்களிலும் கூட நாம் வாசிக்க கேட்டோம். ஒரு பசிக்கான ஏக்கம் இந்த உலகத்திலே இருக்கிறது. சோமாலியா, ஆப்பிரிக்கா போன்ற தேசத்திலே எண்ணற்ற மக்கள் உண்ண உணவு இல்லாமல் சாதாரண இந்த தழைகளை, மரத்தில் இருக்கக்கூடிய தழைகளை அவர்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி சாப்பாடை வந்து சுடுதண்ணில் வச்சு கொதிக்க வச்சு கஞ்சியாக சாப்பிட்றோமோ, அதே போல் அந்த இலையை மட்டுமே அவர்கள் காய்ச்சி உணவாக உண்ணக்கூடிய பல நாடுகள் இருக்கிறது. பல்வேறு நாடுகளில் எலும்பு தோலுமாக பறவைகள் வந்து கொத்தி தின்னும் அளவுக்கு மக்களுடைய அந்த குழந்தைகளுடைய அந்த உடல்நிலை இருக்கிறது. பலருக்கு தீனியாக மக்களே இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கான அந்த உடற்சத்து இல்லாமல் அவருடைய தலை பெரிதாகவும் சரீரம் சிறியதாகவும் அவருடைய எலும்புகள் எல்லாம் வெளியே தெரியும் வண்ணமாகவும் இருக்கிறது. இவ்வாறாக பசி இந்த உலகை வாட்டி வதைக்கிறது. ஒரு பக்கம் இந்த உணவிற்கான பசி இருந்தாலும் எண்ணற்ற பசியை தேடி நாம் நாள்தோறும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அறிவுக்கான பசி, உறவுக்கான பசி, மேலுமாக இளையோர்கள் இந்த வயதிலே அவர்களுக்கு ஏற்ற ஒரு பசியாக இருக்கலாம். சினிமாவை பற்றிய ஒரு பசி, பொழுதுபோக்கு பசி, மேலுமாக வேலைக்கான ஒரு பசி, வாழ்க்கையிலே ஒரு நிலையை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு பசி. ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் உழைக்கின்றோம். எந்த பசியை நிவர்த்தி செய்ய? பொருளாதார பசியை, நமது உணவுக்கான அந்த பசியை நாம் நிவர்த்தி செய்கிறோம். வேலைக்கு போகிறோம், சம்பளம் வாங்குகிறோம், நம்ம பொருளாதாரத்தில் வளர்கிறோம், நல்லா சாப்பிட்றோம். இந்த பசியை தான் நாம் நிவர்த்தி செய்கிறோமே தவிர நம்ம மத்தியிலே இருக்கக்கூடிய மற்ற பசிகளை பட்டினியாகவே நாம் போட்டு விடுகின்றோம். அது உறவு பசியாக இருக்கலாம், குடும்பத்தில் கணவன் மனைவிக்கான அந்த உறவாக இருக்கலாம், அண்டை வீட்டாருடைய அந்த உறவாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களுடைய அந்த உறவு அறந்து போயிருக்கலாம், அவர்கள் பிரிந்து போயிருக்கலாம். அந்த உறவுக்கான பசியானது இன்று நம்ம மத்தியிலே குறைந்து போயிருக்கிறது. பட்டினியாகவே இருந்தாலும் அவங்ககிட்ட நம்ம பேசவே தேவையில்லை, அவர்கள் நம்மிடம் வரவே தேவையில்லை என்று நாம் இந்த உறவுக்கான பசியை ஆற போட்டிருக்கிறோம். அதே போல ஒரு நல்ல ஒழுக்கத்தோடு, ஒரு மதிப்பீடுகளோடு வாழக்கூடிய அந்த பசி நம்ம மத்தியில் இன்று இருக்கிறதா என்று சொன்னால் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அந்த காலத்தில் இருந்த பெரியவர்கள் அந்த உழைப்பிற்கான பசி, பெரியவர்களை மதித்த பசி, வயதான போதிலும் இளைய பருவத்திலும் அவர்கள் மத்தியில் இருந்த அந்த ஒழுக்கம், மதிப்பீடு, பக்தி, இறை பயம், பெரியவர்களுக்கான அந்த மதிப்பு கொடுத்தல் என்கின்ற பசியானது இன்று
பல்வேறு இளையர்கள் மத்தியிலே மறைந்து போய் அவை பட்டினியாகவே கிடக்கிறது. இவ்வாறாக எண்ணற்ற பசிகளை நாம் அடக்கிக் கொண்டே போகலாம். நோய் இருக்கிறது, அதற்கான பட்டினியை நாம் போடுகின்றோம், அதற்கான சரியான உணவை நாம் தருவதில்லை. ஆகவே இவ்வாறாக எண்ணற்ற பசிகள் இருந்தாலும் அவற்றை நிறைவு செய்யக்கூடிய, அவற்றிற்கான நிறைவை தரக்கூடிய ஆற்றல் கடவுளிடம் இருக்கிறது. பல்வேறு தருணங்களிலே இந்த உணவுக்கான பசியையும் பொருளாதாரத்திற்கான பசியையும் நாம் தேடிவிட்டு கடவுளுக்கான அந்த பசியை மறந்து விடுகின்றோம். கடவுளை தேடுவதை நாம் நிறுத்தி விடுகிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆகவேதான் கடவுள் சொல்லுகின்றார், என்னை நோக்கி வருபவர்களுக்கு நான் நிறைவான உணவை தருவேன், ஆன்ம உணவை தருவேன். அவர்கள் எந்தெந்த நிலையிலே பசியோடு இருக்கிறார்களோ நான் பூர்த்தி செய்வேன். அவர்களை வெறுங்கையராக நான் விடமாட்டேன், வெறு வயிற்றோடு நான் அவர்களை அனுப்ப மாட்டேன் என்று சொல்லி அவர் அனைவரையும் அமர வைக்கிறார். இந்த உணவானது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தரப்படுகிறது. ஆனால் கடவுள் பல்வேறுபட்ட பசிகளை மறைமுகமாக சொல்லுகின்றார். மக்கள் அவரிடத்திலே வருகிறார்கள், அவர்கள் உணவில்லாமல் இருக்கிறார்கள், அவர்கள் மீது அவர் பரிவு கொள்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கான பசிக்கான தேவையை கடவுள் அறிந்து கொண்டு அவர்களுக்கு சீடர்களையே உணவு தர சொல்கிறார். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் அனைவருக்கும் தந்து அந்த பசியை போக்குகிறார். இதன் வழியாக கடவுள் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், என்னால் உனது வயிற்று பசியை மட்டும் போக்க முடியும் என்று நினைக்காதே, அனைத்து பசிகளையும் என்னால் போக்க முடியும். உன்னுடைய வாழ்வுக்கான பசி, வேலைக்கான பசி, மேலுமாக ஞானத்திற்கான ஒரு பசி, உறவுகளுக்கான ஒரு பசி, அனைத்தையும் நான் உங்களுக்கு நிறைவாக தருவேன். அதற்கான பட்டினியிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். என்னை நம்பி வந்தவர்களை நான் எவ்வாறாக காப்பாற்றினேனோ அதே போல நீங்களும் என்னை நம்பி வாருங்கள் என்று கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் என்று அழைக்கிறார். அன்னைக்கு அந்த ஊரில் நிறைய பேர் இருந்தாங்க, ஆனால் ஒரு சிலர் தான் கடவுளை பார்க்க அவருடைய வார்த்தை கேட்க வந்தாங்க. எப்படி நீங்கள் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறீர்களோ அதே போல அவர்களுக்கான அந்த பசியை கடவுள் ஆற்றினார். உங்கள் ஒவ்வொருவருக்குமே தெரியும் உங்களுக்குள்ள என்ன பசி இருக்குது. வாழ்க்கையில் ஒரு பெரிய கனவோடு ஒரு லட்சியத்தை அடையணும், பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம் பண்ணணும், நம்ம நோய் நொடியிலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும், நல்ல ஒரு வீடை கட்டணும், நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஒழுக்கம் நிறைந்த வாழ்வை வாழ வேண்டும் என்கின்ற பசி நம் ஒவ்வொருவருக்குமே இருக்கிறது. அந்த பசியை யார் ஆற்ற முடியும்? மனிதர்கள் கொஞ்சம் நேரம் காசு தரலாம், கொரோனாவுக்கு யாராச்சும் கொடுக்கலாம், இப்போ வறுமையில் இருக்கட்டும். ஆனால் நாள் முழுவதும் நம்மை பாதுகாக்கக்கூடிய நமது பசியை ஆற்றக்கூடிய சக்தி கடவுளுக்கு மட்டுமே இருக்கிறது. ஆகவே தான் கடவுள் இன்றைய முதல் வாசகத்தில் சொல்றாரு, தாகமாக இருப்பவர்களே என்னிடம் வாருங்கள், பசியாக இருப்பவர்களே என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு அனைத்தையும் தருவேன். இன்னைக்கு பதிலுரை பாடலில் நம்ம வாசித்தோம், தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கு. நம்ம எல்லாருமே ஜெபிக்கிறோம், வெளியே பார்க்குறவங்க நம்மளை பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, பக்தியாக ஜெபம் பண்ணுறான்பா கோயிலில். ஆனால் உண்மையாக நம்ம ஜெபம் பண்ணுறோமான்றது நம்ம மனசாட்சிக்கு தான் தெரியும். அதுதான் கடவுள் சொல்கிறாரு, என்னை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் என்னை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் நான் அருகாமையில் இருக்கேன், பக்கத்திலே இருக்கிறேன், எது சொன்னாலும் நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆகவே உண்மையாக நான் ஜெபிப்போம், வெளி ஆடம்பரத்திற்காக அல்ல, உண்மையாக கடவுளுடைய திருப்பாதத்தில் இறைவன் அந்த பசியோடு நான் இருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுக்கான பசியோடு அவங்க இருக்கிறாங்க, அவருடைய பசியை நீங்கள் போகுங்க. பிள்ளைகளுக்கான நல்ல வழியை காட்டுங்க, நல்ல வாழ்க்கையை காட்டுங்க, நல்ல ஒரு வேலையை அவங்களுக்கு கொடுங்க, நல்ல ஒரு வரத்தை அவங்களுக்கு கொடுங்க. எங்களுடைய நிலவளம் ஒரு செழுமை அடையாமல் இருக்கிறது, அந்த நிலத்திற்கான ஒரு பசியை நீங்கள் போக்குங்க என்று கடவுளிடம் உண்மையாக நாம் ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் நிச்சயமாக நமது அருகாமையில் இருந்து நமது தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வார். நமது பசியை போக்கி நிறைவாய் எப்படி வந்த அந்த சீடர்கள் அந்த நிறையா எடுத்தாங்களோ அதே போல நமக்கு வாழ்க்கையில் இன்பத்திற்கு மேல் இன்பமாக இறைவன் கொட்டி கொடுப்பார். அத்தகைய வரத்திற்காக தெய்வீக திருப்பலிகளை மன்றாடி ஜெபிப்போம். ஆமென். நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். தந்தை
நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவேன். அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். திருப்பாதத்திலே நமது பசியை ஒப்புக் கொடுத்து வேண்டி ஜெபிப்போம். இறைவா, நான் தாகமாக இருக்கிறேன், நான் பசியாக இருக்கிறேன். எனது வாழ்வுக்கான, எனது எதிர்காலத்திற்கான, எனது குடும்பத்திற்கான, பிள்ளைகளுக்கான பசியாக இருக்கிறேன். நீர்தாமே அந்த பசியை போக்க முடியும். எனது எண்ணத்தின் இயக்கங்களை, எதிர்பார்ப்புகளை அறிபவர் நீர்தாமே. மனிதர்கள் முகத்தை பார்த்து பேசுகிறார்கள், நீரோ உள்ளத்தை பார்த்து பேசுபவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனது குரலை கேட்பவர் நீரே ஆண்டவரே. ஆகவே எனது மன்றாட்டுக்கு செவிசாய்த்தரிடம், எனது பசியை போக்கியரிடம் ஆண்டவரே என்று நமது மன்றாட்டுக்களை அவருடைய திருப்பாதத்தில் வைத்து செவிப்போம். உமது பணியாளர்கள் மீது அதிக அக்கறையுடையவரான தந்தையே இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர்கள் அனைவரும் உம்மை நிறைவாக அன்பு செய்யவும், உமது திட்டத்தினை நன்குணர்ந்து செயற்படவும், உமக்காக அனைத்தையும் துறந்து தியாக உள்ளத்தோடு பணிபுரியவும் அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை அளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றானையும் இறைவா, இறைமக்கள் சமுதாயமாக இருக்கும் நாங்கள் உலகம் காட்டும் வழிகளை பின்பற்றாது உமது வார்த்தை காட்டும் ஞானத்தின் வழி வாழ்வதற்கு வேண்டிய மனுபக்குவத்தை எமக்கு அளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைப்பின் நாயகனே எம் இறைவா, இவ்வுலகம் உம் இறை வெளிப்பாடு என்பதை நாங்கள் அனைவரும் புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் உதவி புரியவும், இருப்பவருக்கு இல்லாதவர்களோடு பகிர்ந்து வாழவும், அன்பு, மகிழ்ச்சி, பரிவு இவையின்றி மனித சமுதாயத்தில் நலிவடையாமல் பிறருக்கு உதவி புரியவும் எடுத்துக்காட்டான வாழ்வு இத்தொற்று நோய் காலத்தில் வாழ தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடி ஜெபிப்போம். இந்த கொரோனா தொற்று நோயினால் அவதியுறக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் இறைவன் தொட வேண்டும், அதி சீக்கிரத்தில் குணத்தை தர வேண்டும். நமது பங்கிலும் கூட ஒரு சில நபர்கள் இந்த கொரோனா தொற்று நோயினால் அவதியுறுகிறார்கள். அவர்களை இறைவன் தேற்ற வேண்டும் என்று ஜெபிப்போம். யாரெல்லாம் இறந்து போயிருக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றி அருள வேண்டும் என்று ஜெபிப்போம். நமது ஆலய கட்டுமான பணியானது நடந்து கொண்டிருக்கிறது. தாய் பங்கிலே அதற்கான பொருளுதவியை, பண உதவியை இறைவன் எண்ணற்ற மக்கள் வழியாக நமக்கு கொண்டு வந்து சேர்த்தருள வேண்டும் என்று இறைவனுடைய இரக்கத்தை கேட்டு மன்றாடி ஜெபிப்போம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக வேண்டும். யாரெல்லாம் நம்மிடம் ஜெப உதவியை கேட்டிருக்கிறார்களோ திருப்பலியின் பொழுது எனக்காக ஜெபியுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்டிருக்கலாம் எண்ணற்ற நபர்கள். அவர்கள் அனைவரையும் நினைத்து பார்த்து சிறப்பாக மன்றாடி ஜெபிப்போம். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக நோக்கி மன்றாடுகின்றோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். இதுவே எம் காணிக்கை,
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை என்னுடைய உங்களுடையதுமான இவளி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை கேட்டதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் உமது திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கைநிறுத்தி இருப்பதை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமறைவன அரசு குருக்களின் கூட்டத்தினர் புனித மக்களிடத்தார் அவரது உரிமை சொத்தான மக்கள் என்னும் ஆட்சியை நாங்கள் இப்பொழுதே அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்க அவர் திருவிழமானார். இவ்வாறு இருளிலிருந்து மது வியத்தகு ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் மது வல்லமையை எங்கும் எடுத்துரைக்க செய்தருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணைகள் அவர் ஓர் தலைமை தாங்குவோரோடு வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி உம்மை போற்றுவதாவது. உன்னதங்களிலே ஹோசன்னா, உன்னதங்களிலே ஹோசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசன்னா, உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தருளாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தருளாதர் இயேசு கூறியதாவது:
பருங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிக மக்களாய நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பு நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தோராய் இருந்தோர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசம்மாள், புனித அல்போன்சம்மாள், கோடியல், புனித அந்தோனியார், புனித ஜான் மரிய வியானி, ஃபாதர் பியோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் என்றும் வாழும் எல்லாம் வல்ல தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே. தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது பேரிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும்
அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. தெய்வீக திருப்பலின் வழியாக இறைவன் நமக்கு அருளக்கூடிய அமைதியை, ஒற்றுமையை, சமாதானத்தை, மகிழ்வை, இரக்கத்தை, பரிவை நாம் ஒருவர் பிறரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவன், நான் உன்னை திக்கற்றவராய் விடமாட்டேன், உனது பசியெல்லாம் போக்குவேன், உன்னை பட்டினியாய் நான் விடமாட்டேன் என்று சொல்லி நமக்கான நிறைவை, முழுமையை, எதிர்காலத்தை, புதிய வாழ்வை தர பரிசுத்தமான கடவுள் நம் மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கிறார். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். நிலைக்கும் உன் அன்பை அறிவேனே, அறிவேனே இறைவா. உன்னை போல நானும் பிறரன்பில் வளர அருள்வாய், அருள்வாய் தலைவா. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே, ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே, ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. நிழலாய் நிறைவாய் வாழ்வினில் வருவாய், என் சுவாச காற்றே, என் வாழ்வினூற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் பலமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். ஆண்டவரை எல்லா இனிமையும் பல்சுவையும் கொண்ட உணவை வானத்திலிருந்து எங்களுக்கு அளித்தீர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீ நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தின் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பில் நிலைத்து வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கைப்படி தொடரட்டும்.